முன்னாடி இந்த அழகான கிராமத்தில் அற்புதமான மந்திரங்கள் நிறைஞ்சு எதிர்பாராத விதமாக இருளான அந்த கிராமம் சூழப்பட்டது. அந்த மந்திர சக்திக்காக அங்க இருக்கிற சாதாரண மக்களால் இந்த பெரும் படையை சமாளிக்க முடியாம பல பேர் இறந்து போனாங்க. அந்த தீய மந்திர சக்தியை எதிர்த்து மனித சக்தியால ஜெயிக்க முடியாது. மனிதர்கள் நம்பிக்கை இழந்த நேரத்தில் நம்பிக்கையோட வேகத்தோட விவேகத்தோட ஒரு படை போராட்டத்தில் இறங்குச்சு. இவங்க பலமான எதிர்காப்புகளை எதிர்பார்க்காத தீய சக்திகள் திக்குமுக்காடி போனாங்க. அந்த தீய சக்திகளை மனித உலகத்தோட எல்லைக்கே கொண்டு போனாங்க. இந்த மாபெரும் போராட்டத்துல கடைசியா சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. இதனால தீய சக்திகளோட ஒட்டுமொத்த படையும் பாதாள உலகத்துல அழைக்கப்பட்டது. அந்த இருள் உலகத்துல இருந்து அவங்க வெளியே வராம தடுக்க பெரிய கதவால அடைச்சு வச்சாங்க. உலகத்தோட அத்தனை தீய சக்திகளும் காணாம போயிடுச்சு. இது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா இழப்பும் இருந்தது. நவீன காலத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த மாபெரும் யுத்தத்தை பத்தி தெரியாது. இவங்க இன்னைக்கு நிம்மதியா வாழ எத்தனை பேர் உயிர்களை தியாகம் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்த தீய சக்திகள் இன்னைக்கு வரைக்கும் தங்களோட விடுதலைக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் தீய சக்திகள் வெளிப்பட. இதுதான் பிளாய் ரோட்டா? என்ன பாஸ், என்னது வாயில? எங்களுக்கு மட்டும் வா போன் இருக்கலையா? ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்க. எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா? பீச்சுக்கு போயிட்டு வரேன். அண்டர் வாட்டர் டைவிங், குட்டி குட்டி மீன்களோட. சொல்ல மறந்துட்டேன், ஒரு சுறா ஒண்ணு வந்தது என் மாஸ்க்கு முன்னாடி. அப்படியே என்ன பாத்துக்கிட்டே இருந்தது. பெரிய கண்ணு அந்த சுறாவுக்கு. அது என்கிட்ட சொல்லிச்சு, அதனால போனா போகுதுன்னு நான் கடல்ல இருந்து திரும்பி வந்துட்டேன். இந்த உண்மைய நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம் அது? ஆனா நாங்க நம்புறோம் பாஸ். உங்க வீரத்தை நினைச்சு எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. இதுல மேட்டர் என்னன்னா, எங்க ஒர்க்க பார்த்து சம்பளத்துல இன்கிரிமெண்ட் பண்றேன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். முதல்ல நீங்க வேலையை பாருங்க, அப்புறம் சம்பளத்தை பத்தி பேசுவோம். வேலையை பாருங்க. சொன்னது கேட்டுச்சுல, அப்புறம் நினைக்கிறீங்க? ஷாப்பா சுத்தம் பண்ணு, மெடிசன் பொருளெல்லாம் அடிக்க வச்சிரு. வேடா வெளியே போய் குப்பையை கொட்டிரு. டக்கு டக்குன்னு வேலை நடக்கணும். அப்ப சார் என்ன பண்ண போறீங்க? இன்னும் கேட்கலையே நினைச்சேன். நான் சூப்பர்வைசர். இருக்கிறதுல இதாம கஷ்டமான வேலை. பார்க்க நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேலை பிஸியா போயிட்டு இருக்கு. இங்க யாரும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு மறந்து போச்சு, வந்துடுறேன். என்னடிச்சா? நான் உயிரோட இருக்கேன். ஓ சூப்பர். முதல்ல இருந்ததை விட கடை ரொம்ப கலைஞ்சிருச்சு. இதை சரி பண்ண நமக்கு 2 நாள் ஆகும். சோ குட் நியூஸ் என்னன்னா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இன்னைக்கு விடுதலை. கடவுளை ஏற்பட்ட தீய சக்திகள் வெளியே வர இந்த பெரிய நிலநடுக்கத்துக்கு அப்புறம்
மக்கள் அவங்க இயல்பான நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. சில பேரு ஜாலியா ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேரு மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே சிப், நீ என்ன பீஸா சாப்பிடுற? சிக்கன் பெப்பரோனி அண்ட் சீஸ். எனக்கு சாக்லேட் இருக்கு. இவ்ளோ கேவலமான காம்பினேஷன் இவனாலதான் சாப்பிட முடியும். யாராவது வந்து காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. நானும் என்னுடைய தம்பியும் அந்த இடத்துல வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒண்ணு வந்து என் தம்பியை தூக்கிட்டு போயிடுச்சு. அது பார்க்கவே பயங்கரமா இருந்தது. காட்டு பகுதிக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சு. சாதாரணமாவே அவனை ஹெல்ப் பண்ண வரமாட்டான். இதுல காட்டுக்குள்ள வேற சொல்லிட்டாரு இவரு. தயவு செஞ்சு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ தம்பி. ஹாய், என் பேரு சாண்டா. உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே. நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க. அந்த காட்டுக்குள்ள நீங்க போனா உங்களால திரும்ப முடியாது. நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இவருக்கு உதவி தேவைப்படுது. இந்த ஊர்ல யாரும் உதவி பண்ற மாதிரி தெரியலையே. நான் உன் கூட வரேன். இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தைரியம் இல்ல. ஏய், நானும் வரேன். இந்த மாதிரி டேஞ்சரான இடத்துக்கு போறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் டேஞ்சரான இடம் தானே சொல்றாங்க. அதான் எனக்கு வேணும். சரி வாங்க. வாங்க. என்ன ஏன் பாக்குற? நான் எல்லாம் அங்க போக தயாரா இல்ல. என்ன விஷயம் கொண்டு வந்திருக்க டெக்ரோலா? மனுஷங்க வாழ்ற உலகத்தை நான் பார்த்தேன். நம்ம நினைச்சதை விட அது ரொம்ப அழகா இருக்கு. இனி நாம அதை அழிச்சிட வேண்டியதுதான். நடக்கும். இந்த அழிக்கிற வேலையை என்கிட்ட கொடுக்க. மறுபடியும் தோத்து போகவா? இந்த முறை எந்த தவறு நடக்கக்கூடாது. அவசரப்படாது. புத்திசாலித்தனமா அடி எடுத்து வச்சு இந்த போர்ல நாம ஜெயிக்கணும். நம்ம போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது நினைக்காது நம்ம படைகள் எல்லாம் தயாராக நம்ம வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. உலகத்தின் அழிவு ஆரம்பித்து விட்டது. அவசரப்படாத வாய்ப்பு. எதுக்கும் தலைவர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறோம். உண்மையிலேயே நீங்க உள்ள வர தயாரா இருக்கீங்கல்ல? ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோசமானது. என்ன தம்பியை தொலைச்சிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள போனா எல்லாருக்குமே ஆபத்து தான். எல்லாருக்குமே ஆபத்தா? இத்தனை வாட்டி என் காரை எடுக்காதன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு வந்த. காட்டுக்குள்ள போற திரும்பி வருவியா இல்லையோ, அதான் காரை பாக்கட்டுமே கொண்டு வந்தேன். சரியான பாயிண்ட் தான். உனக்கு அக்காவா பிறந்ததுனால நீ எங்க போறியோ அங்க நானும் வரணும். புத்தகத்துல இருக்கிற மாதிரி 5 பேர் செத்துட்டாங்க. இந்த இடத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இதுக்குதான் வரமாட்டேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்க யாருக்கும் தெரியலையா? ஒரு நிமிஷம், எங்க அந்த தாத்தா? காட்டுக்குள்ள வந்து 10 செகண்ட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள தொலைஞ்சிட்டோமா? ஆல்ரைட். ஹேய் गाइस, இந்த இடத்த பத்தி ஏற்கனவே நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பல வருஷங்களா ஒரு கிழவி தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். பச்சை கலர் உடம்பு, கருப்பு கலர் நாக்கு, அது வந்து அப்படியே நிறைய பச்சை கலர்ல சொல்லலாம் ஊத்திட்டு இருக்குமா. அந்த கிழவி எங்க இருக்கான்னு மட்டும் பாரு. நீ நிறைய காமிக்ஸ் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், என்னப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஓ, என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? ஓ, என் பின்னாடி யாரோ இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலேயே உன் பின்னாடி யாரோ இருக்காங்க. யாருக்குமே இங்க இருந்து ஓடுற ஐடியா இல்லையா? அதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஆனா கால் நகர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது? ஜாகிரதை.
சந்தோஷமா? அப்பவே சொன்னேன் உள்ள போனா உயிரோட திரும்ப முடியாதுன்னு. கேட்டியா நீ? சரி சரி அடிச்சிடாத. நாம எந்த இடத்துல இருக்கோம்? இந்த இடத்தை நான் ரூட் கோடுன்னு சொல்லுவேன். வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க, போங்க. சரியான நேரத்துக்கு தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஹாய், என் பேரு சாண்டா. இந்த இடம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மரத்துக்குள்ள இருக்கு. ஹாய், யாரும் பயப்படாதீங்க. என் பேரு உடானா. வெல்கம் டு மை ஹோம். வாவ், ரொம்ப பெஜரா இருக்கு இடம். நீங்க 5 பேரும் காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மந்திர சக்தி இருக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்க. எங்க தாத்தா ஏதோ மப்பிள பேய் கதை சொல்றாரு நினைச்சிட்டு இருந்தா இந்த காலத்துல கூட மந்திரம் இருக்குன்றாங்கப்பா. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. தீய மந்திர சக்திக்கும் நல்ல மந்திர சக்திக்கும் தான் இந்த மிகப்பெரிய போர் நடந்துச்சு. தீய மந்திர சக்திகளை நாங்க தோக்கடிச்சு அது பூமிக்கடியில அடைச்சு வச்சோம். அதுக்காக நாங்க நிறைய இழந்தோம். பெரிய கதவை நாங்க மந்திரத்தால பூட்டி வச்சிருந்தோம். ஆனா சமீபத்துல நடந்த நில அதிர்வுனால கதவுல விரிசல் ஏற்பட்டு தீய சக்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு டவுட். என் பேரு சாண்டா. எனக்கு ஒரு விஷயம் புரியணும். இதுக்கும் நாங்க இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்க கைக்கு வரப்போகுது. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கதையெல்லாம் நான் சின்ன வயசுலயே கேட்டேன். இது ஒண்ணு நீ சொல்ற மாதிரி கதை இல்ல. நடந்தது என்னவோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கிளம்பலாமா? ஹேய், அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லட்டுமே. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். The Xenoton. இந்த புக்ல எல்லாமே இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கூட இதுல இருக்கு. இதெல்லாம் லாங்குவேஜ் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இது எங்களோட பழங்காலத்து மொழி. சீக்கிரத்திலேயே நீயும் கத்துக்குவ. இதுல இருக்கிறத படிக்கிற. தீய சக்திகள் எப்ப சிறையில இருந்து விடுபட்டு வெளியே வருதோ அந்த நேரத்துல 5 திறமையான வீரர்கள் மனித குலத்துல இருந்து வருவாங்க. நீங்க தான் அந்த 5 திறமையான வீரர்கள். அந்த பவர் ரேஞ்சர்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி இந்த தீய சக்திகளை ஜெயிக்க முடியும்? எங்க ஸ்கூல்ல நடந்த ஃபுட்பால் கேம்லயே 6 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கிற மந்திரக்கூறு. இது இல்லாம இனி வெளியே போகக்கூடாது. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உஜோனா. நான் திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் இங்கே இருங்க. தயவு செய்து தனியா காட்டுக்குள்ள போயிடாதீங்க. இவங்க மட்டும் தான் எப்படி இப்படி பண்ண மறைஞ்சு போறாங்கன்னே தெரியல. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஹலோ அகேன். என் பேரு கிளேர். நான் இங்க மந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நாங்க கிளம்புறோம். நோ, நீங்க எங்க இருந்து போக கூடாது. உடனே திரும்பி வர வரைக்கும் நீங்க எங்க தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சாரி, நாங்க எங்க இருந்து கிளம்புறோம். ஓ ப்ளீஸ், எங்க இருந்து போகாதீங்க. எனக்கு தெரியும். என்னோட சூப்பர் மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க யாரும் எங்க இருந்து நகராம உங்க எல்லாரையும் ஐஸா மாத்த போறேன். ஏதோ ஒரு மந்திரம் சொல்வாங்களே. கோவம் ஓவியா திச்சா. அட கடவுளே, மந்திரத்தை ஜஸ்ட்ல மாத்தி சொல்லிட்டேனே. வாங்க வாங்க. அங்க பாருங்க. யாரும் அவங்க எல்லாம்? நான் தான் உங்களை அங்க இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இங்க என்னாச்சு? உட்லேண்ட் கிராமத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு கிராமத்தையும் அவங்க அழிப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க பாதையில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? நான் எனக்கு அப்புறம் அவங்க உங்களை அழிக்க வருவாங்க. விடானா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குரூப்ல நான் சேர விரும்பல. அவங்க வந்துட்டாங்க. இவங்கதான் நம்மளை காப்பாத்த போறது. இவங்கதான். வாங்க எல்லாரும் வாங்க. எங்களை காப்பாத்துங்க. இந்த மாதிரி நான் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்க மந்திர கொலை எடுங்க. யாராவது கேட் பாஸ் கேட்க போறாங்கன்னு அங்கேயே வச்சிட்டோம். பரவாயில்ல, எல்லாரும் பின்னாடி போங்க. இதுக்கு பதில நான் சொல்லிக்கிறேன். Magical Close, Mystic Code. பணிகளின் தலை, Wild Mystic Ranger. Wow, that's cool.
நமக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒண்ணு கால்ல விழுந்துடணும், இல்ல காலை பிடிச்சு கடிச்சுக்கணும். அப்ப சண்டை இல்லையா? அடிச்சு நவுத்துவோம். ஏய் இல்ல ஒரு நிமிஷம். மூணாவது ஆப்ஷன் இருக்கு, பிளான் சாண்டா. இவங்க பேசியே சமாளிச்சிடலாம். பேச போறான், வாயிலே வெட்ட போறான். நான் சாண்டா. ஒரு பெருசுக்கு ஹெல்ப் பண்ண வந்து உள்ள மாட்டிக்கிட்டோம். ரூட் சொன்னீங்கன்னா நாங்க அமைதியா வெளியே போயிடுவோம். வாங்க. பேசாம surrender ஆயிடலாம். நீங்க தப்பிக்கணும்னா மந்திரத்தை பயன்படுத்தணும். மந்திரத்தை பயன்படுத்தினா அது உங்களுக்கு உதவும். அவங்க என்ன சொன்னாங்க? நம்பிக்கை மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும் சொன்னாங்க. ஏப்பா நான் நம்புறேன், மந்திர சக்தியை நான் நம்புறேன். Guys, மந்திர சக்தி ஒர்க் அவுட் ஆகுது. நம்புனா ஒர்க் அவுட் ஆகும். நான் நம்புறேன், மேஜிக் இருக்கு நம்புறேன். மந்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். மந்திரத்தை நான் நம்புறேன். நானும் நம்புறேன். வாவ், நான் சூறாவளியா மாறிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கலர் தான் பிடிக்கல. இனி உன் கதை முடிஞ்சது. Oh no. ஓகே, வேற வழியில நானும் நம்புறேன். Power down. Very good. Very nice. நீங்க தான் உண்மையிலேயே பவர் ரேஞ்சர்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பவர் ரேஞ்சரா மாற இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா? ஓ எஸ், நாங்க தயாரா இருக்கோம். நானும் தயாரா இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, என் தங்கச்சிக்காக நானும் வரேன். இந்த சின்ன பசங்களுக்கு வேணா தலைவனா நான் இருக்கட்டுமா? ஆனா உங்க விளையாட்டுக்கு நான் வரல. ஆள விடுங்க. உன் முடிவுல நீ உறுதியா தான் இருக்கியா? இங்க பாருங்க, நான் அந்த மேஜிக் நம்பர் தான் சொன்னேன். ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. நீ அத சரியா சொல்லியிருக்க மாட்ட. வேணுமா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. அவன் அதை உண்மையா நம்பி சொல்லல. என்னால இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கிளேர், இவனை பத்திரமா அனுப்பிட்டு வா. கிளேர். நான் இங்க இருக்கேன். ஓ மை காட், கிளேர். எப்பதான் நீ மந்திரத்தை கரெக்டா சொல்ல போறியோ? சரி, இவரை பத்திரமா திருப்பி அனுப்பிட்டு வந்துடு. ஓகே உடானா.